ஹாய் மக்களே! பொதுவா நமக்கு தெரியாத விஷயத்துல நம்ம செஞ்சோம் அப்டின்னா, அது பின் விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் அப்டின்னு சொல்றதுக்கான உதாரணம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம செஞ்சுட்டோம்னா, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம பண்ணையில பார்த்தீங்க அப்டின்னா, எலுமிச்சை பழ மரம் 3 இருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, சாத்துக்குடி மரம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு மரம் இருந்துச்சு. இந்த மரங்கள் எல்லாமே என்ன ஆச்சு அப்டின்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா எப்பவுமே நம்மளோட பண்ணைய நம்ம தான் பராமரிப்போம் அப்படின்றதுனால, ஆளுங்க வந்தாங்க அப்படின்னா, இந்த செடியெல்லாம் வெட்டுறது, கிளீன் பண்றது எல்லாமே செய்வாங்க. அத தாண்டி நம்ம சும்மா தானே கிடக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில என் கைய வச்சுன்னு சும்மா இல்லாம என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த செடிங்களெல்லாம் கொஞ்சம் கழிச்சு விடுவேன் மக்களே. அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்மளுடைய க ஆரஞ்சு மரத்தையும், அதுக்கப்புறம் நம்மளோட சாத்துக்குடி மரத்தையும் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கீழெல்லாம் படர்ந்து இருந்தத நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, மரம் பெருசா வளரணும்னு சொல்லிட்டு ஆத்திரங்கெட்டு போயிட்டு கீழ இருக்க கிளை எல்லாமே நான் கழிச்சு விட்டுட்டேன். இது எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு அப்டின்னா, அந்த மரம் காய்க்க ஆரம்பிச்சு, கொஞ்ச நாள்லயே அந்த 2 மரமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போச்சு மக்களே. நான் நெனச்சுட்டே இருந்தேன், எதனால இது பட்டு போச்சு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படியே 2 மரமும் பெரிய பெரிய மரம். அதாவது மரங்கள் எல்லாமே ஒரு 5, 5 வருஷம் மரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படியே பட்டு போச்சு. எதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியா விட்டுட்டேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட பண்ணைய கிளீன் பண்றதுக்கு ஒரு அண்ணா வந்திருந்தாரு. அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், "அண்ணா இந்த மாதிரி இந்த எலுமிச்சை மரத்தெல்லாம் கொஞ்சம் கீழ கழிச்சு விடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, அதான் மக்களே அவர் சொன்னாரு, "இந்த மரத்த எல்லாமே நம்ம கழிச்சோம் அப்படின்னா, பட்டு போய் செத்து போயிடும்பா. அதனால இந்த மரத்தில கையே வைக்கக்கூடாதுன்னு." சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த சாத்துக்குடி மரத்தையும், இந்த ஆரஞ்சு மரத்தையும் நம்ம கழிச்சதுனால தான் இது பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு. மக்களே பார்த்தீங்களா, இந்த மரம் எப்படி பட்டு போச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சாத்துக்குடி இருந்தது. அது நான் வேரோட எடுத்துட்டேன். காஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆரஞ்சு மரம் மக்களே எப்படி பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்களும் உங்களோட பண்ணையில எலுமிச்சம் மரம், அதுக்கப்புறம் இந்த மாரி ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் வச்சீங்க அப்படின்னா, மக்களே கழிக்காமயே வச்சுடுங்க. அப்பதான் மரம் நல்லாருக்கும். இந்த வீடியோ கிராஸ் பண்ணும்போது லைக், சப்ஸ்கிரைப் அப்படி தட்டிட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க.